வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் ஹாலிவுட்டில் வெளியான ஒரு ஃபேண்டசி காமெடி படம் தான் ஃபேமிலி ஸ்விட்ச். இந்த ஃபேமிலி ஸ்விட்ச் படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எட் ஹேம்ஸ், ஜெனிஃபர், பிராடி நோன் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. எம்சிஜி இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். ஒரே ஃபேமிலி சேர்ந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இவங்களுக்கு வந்து டீனேஜ் வயசு இருக்கக்கூடிய ஒரு பையனும் பொண்ணும் இருக்காங்க. அண்ட் ஒரு சின்ன குழந்தையும் வந்து வச்சிருக்காங்க. கூடவே ஒரு குட்டி நாய்க்குட்டியும் இருக்கு. இவங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலியா இருந்தாலும் இவங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து இருக்கு. ஸோ தன்னுடைய அம்மா அப்பா சொல்றத வந்து இந்த பையனும் பொண்ணும் சுத்தமா கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த ரெண்டு பேருமே ஆளாளுக்கு வந்து சின்ன சின்ன கமிட்மெண்ட் எல்லாம் வச்சிருக்கிறதுனால எங்க கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறாங்க. அம்மா அப்பா பேச்சு சுத்தமா கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் ஒட்டுமொத்த ஃபேமிலியும் வந்து ஒரு அவுட்டிங் வந்து போறாங்க. ஸோ அந்த அவுட்டிங் போன இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டெலஸ்கோப் கிட்ட நின்றுட்டு ஒரு வயசான அம்மாவை கூப்பிட்டு போட்டோ எடுக்க சொல்றாங்க இந்த மொத்த ஃபேமிலியையும். ஸோ அப்படி இவங்க ஃபோட்டோ எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்த ஃபேமிலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறிடுறாங்க. அதாவது எப்படின்னா அப்பாவோடைய கேரக்டர் வந்து பையனுக்கும், அம்மாவோடைய கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கும், அதுக்கப்புறம் அந்த சின்ன குழந்தையோட கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்கும், நாய்க்குட்டியோட கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தைக்கும். ஸோ இப்படி டோட்டலாக வந்து கொலாப்ஸ் ஆகிடுது. ஸோ இப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து இடம் மாறினதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து என்னென்ன, இந்த பிரச்சனையெல்லாம் இவங்க எப்படி சால்வ் பண்ணாங்க. ஸோ இந்த சில விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாகவும் காமெடியாகவும் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வந்து நிறைய இடங்களில் ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. இந்த படம் ஆரம்பிக்கும் போது இந்த ஃபேமிலி வந்து எப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி, இவங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் வந்திருக்கு, இந்த சில விஷயங்களெல்லாம் வந்து காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் மெயின் கதைக்குள்ளே வந்து போவாங்க. ஒன்ஸ் இந்த எல்லா கேரக்டரும் வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இடம் மாறும்போது அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து முடிஞ்ச வரைக்கும் சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காங்க. நிறைய ஃபன்னான எலிமெண்ட்ஸ் எல்லாம் இந்த படத்தில் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டர்ஸுமே அவங்கவுங்க ரோலை வந்து நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஒரு கிறிஸ்மஸ் டைமில் இந்த படத்துடைய கதை வந்து நடக்கிறதுனால அதுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்து பண்ணியிருக்காங்க. கிறிஸ்மஸ், நியூ இயர் இதுக்கான அந்த மூடை வந்து ப்ராப்பராக இந்த படத்தில் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. விஷுவல் வைஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லை, இவங்க சொல்ல வந்த இந்த ஒரு கதையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்குள்ளே நீட்டாக வந்து முடிச்சிருந்தாங்க. எந்த ஒரு இடங்களையும் அந்த அளவுக்கு லேக் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கான தமிழ் டப்பிங்குமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமான வாய்ஸும் வந்து சூப்பராகவே மேட்சாக இருந்தது. இந்த படத்தில் இருக்கக்கூடிய சின்ன மைனஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாதிரி கதை அம்சம் உள்ள படங்கள் நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஒருத்தருடைய கேரக்டர் வந்து இன்னொருத்தருடைய உடம்புக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதும், அந்த கேரக்டர் வந்து மற்றவங்களுடைய உடம்புக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ள படங்கள் நிறைய பார்த்துருப்போம். பட் இது வந்து ஒரே ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய பார்த்துருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து லைட்டாக ஏற்படுத்தும். ஓவராலாக இந்த படம் வந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக காமெடியான ஒரு படம் வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தோடைய ரன் டைமும் கம்மியாக இருக்கிறதுனால நேரத்தை வந்து பெரிய அளவில் வீணடிக்கலை. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா